Daily. Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக அண்ணா தொழிற்சங்க நலிவுற்ற நிர்வாகி குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே ஜெயபால், செல்வி ராமஜெயம், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன், திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் பொய்யான வாக்குறுதிகள் அறிவித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும், விடியா ஸ்டாலின் மாடல் அரசால் கனிமவள கொள்ளையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதியில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும், திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் படும் பாடு குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தன்சிங் ஆகியோர் பங்கேற்று வீதி வீதியாக சென்று பிரசுரம் வழங்கியதுடன் திண்ணை பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.